அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். பி சீதாராமன், முதலீட்டாளர். அன்பு நண்பர்களே, எனது குடும்பத்திற்கு நேர சுதந்திர புதையல் உருவாக்கி கொடுத்தது இந்த +2 வணிகவியல் புத்தகமாகும். என்னை வேலைக்கு செல்லாமலேயே லாப பணத்தை ஈட்டும் வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தது இந்த வணிகவியல் புத்தகமாகும். 2வது வருமானத்தை உருவாக்கி கொடுத்தது இந்த வணிகவியல் புத்தகமாகும். என்னுடைய பணம் எனக்காக வேலை செய்து லாப பணத்தை ஈட்டி கொடுக்க வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தது இந்த வணிகவியல் புத்தகமாகும். மேலும் எனது ஒவ்வொரு ரூபாயும் எனக்கு ஒவ்வொரு வேலைக்காரனாக வேலை செய்ய வைத்து எனக்கு லாப பணத்தை ஈட்டி என்னை வளமாக வசதியாக வாழ வைத்தது, நிதி சுதந்திரம் உருவாக்கி கொடுத்தது இந்த வணிகவியல் புத்தகமாகும். ஆகவே நண்பர்களே, இதை படிக்கும் மாணவர்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும், அவசியம் இல்லை. யாரெல்லாம் இருக்கிற பணத்தை கொண்டு பணத்தை மேலும் மேலும் பெருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களும் இந்த புத்தகத்தை படிக்கலாம். யாரெல்லாம் லாப பணத்தை ஈட்ட விரும்புகிறார்களோ அவர்களும் இந்த புத்தகத்தை படித்து அது படிக்கலாம். அவ்வாறு படிக்கும்போது அதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்கள் கண் முன்னே தோன்றும். அதை நன்றாக புரிந்து முதலீடு செய்யும் போது நீங்களும் லாப பணத்தை ஈட்டலாம், வளமாக வசதியாக வாழலாம். வாங்க இந்த புத்தகத்தை பற்றி பார்ப்போம். தமிழ்நாடு அரசு மேல்நிலை 2ஆம் ஆண்டு வணிகவியல் பள்ளி கல்வித்துறை. இங்க பாருங்க நண்பர்களே, அன்பார்ந்த மாணவர்களே, எதிர்காலத்தில் உங்களை திறமையானதோர் மற்றும் நுண்ணறிவு கொண்ட நபராக மாற்ற வல்லமை தரும் புதையலுக்கு நிகரான அருமையான புத்தகம் ஒன்று உங்கள் கைகளில் தவிழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் முதலில் நம்ப வேண்டும் மற்றும் அதன் மூலம் வணிகவியல் முழுமையான அறிவை பெற்று பன்முக திறமைசாலியாக உங்களை மேம்படுத்திக் கொள்ள இயலும். இந்த புத்தகத்தில் புதைந்துள்ள பல்வேறு மதிப்புமிக்க மற்றும் பயனுள்ள கருத்தாழ்மிக்க பகுதிகளை நன்கு புரிந்து கொள்ள எப்படி இந்த புத்தகத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்புத்தகத்தின் அலகுகள், அத்தியாயங்கள் மற்றும் அவற்றில் அடங்கியுள்ள கருத்துக்கள் யாவும் கற்றலின் பொழுது திறன் மேம்படும் அளவிற்கான ஆலோசனைகள் தரப்பட்டுள்ளன. அலகுகள். புத்தகத்தின் பல்வேறு அத்தியாயங்களை தனித்தனியே சில முக்கிய தலைப்புகளின் கீழ் பாடப்பகுதிகளாக அலகுகள் கொண்டு இருப்பதால் வணிகவியல் கல்வியின் குறிப்பிட்ட அறிவு சார்ந்த பகுதிகளை நீங்கள் புரிந்து கொள்ள இயலும். இதுதான் கற்றலின் வழக்கமான வழியாகும். உதாரணமாக, அலகு ஒன்றில் 3 அத்தியாயங்களே உள்ளன. அவை வணிகவியல் கல்வியின் அடிப்படை மற்றும் துவக்க பகுதிகளாக உள்ளன. அதுபோலவே பிற அலகுகள் உங்களுக்கு 11ஆம் வகுப்பிற்கு தேவையான குறிப்பிட்ட அறிவு சார்ந்த பகுதிகளை வெவ்வேறு அலகுகளில் பல தலைப்புகளின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளன. அதில் எதனை தவிர்த்தாலும் நீங்கள் அறிவின் தொடர்ச்சியை இழக்க நேரிடும். அத்தியாயங்கள். இன்றைய வணிகவியல் கல்வியின் உரைநடை மற்றும் செயல்முறை விளக்கத்தினை ஓர் உண்மையான புதையலாக பெற்றுக்கொள்ள விரும்பும் எவரும் இப்புத்தகத்தின் அனைத்து அத்தியாயங்களையும் முழுமையாக படிக்க வேண்டும். வணிகவியலின் அடிப்படைகளையும் மூலக்கூறுகளையும் கற்றுக்கொள்ள விரும்பும் எந்த ஒரு மாணவரும் இப்பாடங்களை தங்கள் தகுதி மேம்பாடு அடைய செய்யும் மாத்திரைகளாக எண்ணி விழுங்க வேண்டும். பாடங்களில் விளையும் நன்மைகளையும் உண்மையான அறிவினையும் இழக்காமல் இருக்க எந்த பாடத்தையும் ஒதுக்கக்கூடாது என அறிவுறுத்தப்படுகின்றது. வெற்றி கதை. வாழ்வில் சாதாரண நிலையிலிருந்து எடுகோலாக சொல்லக்கூடிய நிலைக்கு உயர்ந்த நிறுவனங்கள் அல்லது நிஜ மனிதர்கள் வளர்ந்த வரலாற்று சுருக்கத்தை இப்பகுதி குறிப்பிடுகின்றது. நீங்கள் இத்தகைய உதாரணங்களை பின்பற்றி உங்கள் எதிர்கால லட்சியங்களை அடைவதற்காக இவ்வுண்மை கதைகளை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும். சுய சிந்தனைக்கு உங்கள் மேலான புரிதலுக்கு துணை செய்வதற்காக இப்பகுதி அனைத்து அத்தியாயங்களிலும் ஒரு பயனுள்ள பகுதியாக தரப்பட்டுள்ளது. இவற்றின் மூலம் சில முக்கிய கலைச்சொற்களின் பொருளை நினைவு கூறுவதற்கோ அல்லது அவற்றின் பயன்பாட்டினை மறுமுறை நினைவு கூறுவதற்கோ சுய சிந்தனைக்கு பகுதி தேவைப்படுகின்றது. இது உங்கள் பாடப்பகுதியினை புரிந்து கொள்வதற்கு மட்டுமல்லாமல்
சுய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்பினை தருகின்றது. மேலும் அறிவதற்கு இப்பகுதி தரப்பட்டுள்ளதன் நோக்கமானது மாணவர்கள் பெற வேண்டிய வணிகவியல் தொடர்புடைய கோட்பாடுகள், கருத்துக்கள் பற்றி வீட்டு பாடமாக அல்லது மேற்படிப்பில் கவனம் கொள்ளும் வகையில் இணையதளம் அல்லது குறிப்பு நூல்கள் வாயிலாக அறிந்து கொள்ளும் பகுதியை மேலும் அறிவதற்கு ஆகும். ஆகவே நன்மாணக்கர்களே, பிள்ளைகளை படிக்க வைக்கும் பெற்றோர்களே, முழுமையான வெற்றிக்கு கடும் உழைப்பு ஒன்றே வழிகோலும் என்பதை நாங்கள் நினைவுபடுத்தும் வேளையில் உங்கள் வெற்றிக்காகவும் பொருள் அறிந்த கற்றலுக்காகவும் எங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர் குழுமம். ஆகவே நண்பர்களே, இந்த புத்தகத்தில் நமக்கு தேவையான சுதந்திரம் கொண்ட புத்தகம் இந்த புத்தகமாகும். நண்பர்களே, எல்லா சுதந்திரங்களையும் உள்ளடக்கியது இந்த வணிகவியல் என்னும் புத்தகமாகும். இந்த புத்தகத்தில் உள்ளே ஆழ்ந்து படிக்கக்கூடிய நிறைய கருத்துக்கள் உள்ளன. இந்த ஒவ்வொரு கருத்தும் பணத்தை கொட்டும் புதையலுக்கு சமமான கருத்துக்கள் ஆகும். எனவேதான் இந்த வணிகவியல் புத்தகம் புதையலுக்கு சமமான புத்தகம் என்றும், இந்த புத்தகம் யார் கைகளில் உள்ளதோ அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நல்ல வருமான வாய்ப்பு கிடைக்கும், இருக்கிற பணம் பல மடங்கு பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆகவே நண்பர்களே, இந்த புத்தகத்தை படித்து நன்றாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வாய்ப்புகள் நீங்கள் முதலீடு செய்தால் நீங்களும் வாழ்வில் முன்னேறலாம், நிதி சுதந்திர பாதுகாப்பை உருவாக்கலாம், உங்கள் குடும்பமும் வளமாக வசதியாக வாழ முடியும். நன்றி. பி. சீதாராமன், முதலீட்டாளர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வையகம், வாழ்க மக்கள், வாழ்க வளமுடன்.